இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இயேசுவை புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கும் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்கள்லையும் கூட ஒரு காணிக்கை கவர், எழுந்து கட்டுவோம் எலும்புகள், நேபாள் சபை கட்டுமான பணிக்கான எனது பங்கு என்று சொல்லி ஒரு காணிக்கை கவர் ஒன்று சபைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 3 மாதங்களுக்கு முன்பதாக ஜபத்தோடு இந்த காரியத்தை செய்தோம். இதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள், ஒரு சதுர அடி நேபாளில் சர்ச்சு கட்டுறதுக்கு ஒரு சதுர அடிக்கு 2100 ரூபாய், ஒரு காங்கிரீட் பில்லர் 21,000 ரூபாய். உங்களால் இயன்ற காணிக்கையை இந்த கவரில் வைத்து சபை போதகரிடம் கொடுக்கவும். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். பிரசங்கி 11:1. இந்த கவர் பல சபைகளில் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சில சபைகளில் பேசின பொழுது அவர்களிடத்திலிருந்து கிடைத்த காரியங்கள் இன்னுமாக ஒரு ஏகദേശம் ஒரு 120 போதகர்களுக்கு இந்த தகவல் நான் அனுப்பியிருந்தேன். அதில் ஒரு சிலர் இடத்துல ஏகദേശம் ஒரு 35-40 பேர் வரைக்கும் நான் பேசியிருந்தேன். அப்போது அவர்களிடத்திலிருந்து எனக்கு கிடைத்த பதில், இந்த கவரனுடைய நோக்கம் நேபாளத்தில் கட்டப்பட்டு வரும் சபைகள், ஏற்கனவே கட்டப்பட்ட சபைகளுடைய புனரமைப்புகள், இனி கட்டப்போகும் சபைகள், இதுக்கான தேவைகள். அப்போது இந்த விசுவாசிகள் தங்களுடைய தேவன் தந்த ஆசீர்வாதங்களுடைய ஒரு பகுதி மற்றும் உற்சாகமான காணிக்கைகள், உற்சாகமாய் கொடுக்கிற காரியங்கள், இன்னுமாக தசம பாகங்களை பண்டக சாலையாகிய சபைகளிலே கொடுக்கிறார்கள். அதுதான் வேத சத்தியம். அதை நாங்கள் எப்பொழுதும் வலியுறுத்துகிறோம் விசுவாசிகளிடத்தில். ஆனாலும் சில விசுவாசிகளுக்கு தாங்கள் கொடுக்கிற காணிக்கைகள், தங்களுடைய தசம பாகங்கள், இதெல்லாம் தாண்டி அவர்களுடைய இருதயங்களில், எல்லா சபைகளிலும் அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருப்பாங்க, சபைக்கு கொடுக்கணும், வசனம் சொல்ல முடியாத இடங்களில் விதைக்கணும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவர்களை அந்த சபையினுடைய போதகர் அல்லது சபையினுடைய கொள்கை ரீதியாக, சபையினுடைய அந்த உபதேச ரீதியாக அவர்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா, எல்லாமே சபை மூலமாக தான் நம்ம செய்யணும், அதை தாண்டி எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஒரு வட்டத்தை போட்டு அவர்கள் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த இராணுவ கோட்டையை யாராலும் என்ன செய்ய முடியாது, எந்த மிஷினரி தலைவர்களாலையும் மிஷினரி ஊழியங்களாலையும் தொட முடியாது. அதே நேரத்தில் ஒரு மிஷினரி ஊழியத்திற்கு அல்லது வசனம் சொல்ல முடியாத ஒரு இடத்திற்கு விதைக்கக்கூடிய அந்த மிஷினரி தரிசனம் உள்ள சபைகள் ஆத்துமாக்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கு நம்ம கண்கூட பார்க்கிறோம். இன்றைக்கு சபைகள் நல்ல ஆத்துமாக்களை கொண்டு நிரம்புகிறதுனா 2 காரியம். அந்த சபைக்குள்ள வசன உபதேசத்தில் அவர்கள் சரியாக இருப்பாங்க. 2வது, அவர்கள் நல்ல மிஷினரி தரிசனம் உள்ள ஆத்தும பாரம் உள்ள சபையாக இருக்கும். அப்படிப்பட்ட சபைகளுக்கு தான் இந்த காரியத்தை நாங்கள் வைத்திருந்தோம். ஆனால் இந்த காரியத்தை குறித்து நாங்கள் பேசின பொழுது பல சபைகளிடத்தில் எங்களிடத்தில் கேட்டாங்க, இது எப்படி கொடுக்கணும், எப்படி செய்யணும்ன்ட்டு. அப்போ நாங்கள் அதுக்கு தெளிவான காரியங்களை கொடுத்துருந்தோம். ஐயா, இந்த கவர் உங்கள் சபையில் உள்ள ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 100 பேருக்கு கையில் இதை கொடுங்க. அது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லனா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அல்லனா ஒரு சாதாரண வேலைக்காரராக இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவியாக இருக்கலாம். யார்கிட்ட நீங்கள் கொடுத்தாலும் அவர்கள் இருதயத்தில் கர்த்தர் பேசினா ஒரு காணிக்கையை தருவார்கள். அந்த விசுவாசியுடைய தகவல், ஃபோன் நம்பரு, பேர், வீட்டு அட்ரஸ், இது எதுவுமே நமக்கு வேண்டாம். இந்த கவரையே நீங்கள் திரும்ப தர வேண்டாம். அந்த கவருக்குள் தருகிற காணிக்கைகளை ஒரு 3 மாத காலத்தில் தாருங்கள் என்று சொல்லி ரொம்ப தெளிவாக எல்லா தகவல்களையும் நாங்கள் கொடுத்துருந்தோம். ஜெபிச்சுட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உடனே கொடுக்க முடியாது, அதுலேயும் இந்த கவர்லாம் நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு. சிலர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு 10-15 ஊழியர்களுக்கு பேர் இவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம், வருஷந்தோறும் இவங்களுக்கு தான் நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் உங்களுக்கு திடீர்னு பண்ணுவது கடினம். இப்படி பல காரியங்களை நான் கேட்டுக்கொண்டேன். இந்த செய்திக்கான
ஒரு கரு, ஒரு சாராம்சம் எனக்கு கிடைத்தது. இப்படிப்பட்ட இந்த தொலைபேசி நான் பேசினது, ஆடியோ அனுப்புனதுக்கெல்லாம் கிடைத்த பதில்களை கொண்டு நான் அதிகமாய் பாரப்பட்டு இந்த காரியத்துக்காய் ஜெபித்த பொழுது என் இருதயத்துக்குள்ளால கிடைத்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு அன்பின் பகிர்வாக இங்கே கொடுக்குறேன். இது யாரையும் குற்றப்படுத்துறதோ அல்ல என்ன சொன்னாச்சுன்னா பிளேம் பண்ணுவது, உங்களை இவங்க தான் இதுக்கு காரணம், அப்படிப்பட்ட காரியம் அல்ல. அதை 100% நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா, அப்படி நான் பேசின போதகர்களிடத்திலிருந்து எனக்கு கிடைத்த தகவல்களில் அல்லது பதில்களில் ஒரு பிரதான ஒரு பதில், வீட்டில் மனைவியிடத்தில் கேட்டு இந்த காரியத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வீட்டில் மனைவியிடத்தில் ஒரு வார்த்தை இதை குறித்து பேசி ஜெபம் பண்ணி நாங்கள் ஒரு முடிவை சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள். அப்போ என்னுடைய இருதயத்துக்குள்ள நான் பல நேரங்களில் இந்த மனைவி இடத்துல கேட்டு முடிவெடுக்கிற விஷயத்தை குறித்து நான் பல சத்தியங்களை பல சூழ்நிலைகளில் நான் அனுபவத்தில் பேசியிருக்கிறேன். ஆனால் இது எனக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. உண்மையாக இந்த காரியம் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அப்போ பரிசுத்த வேதத்தில் இப்படிப்பட்ட சகோதரிகள், அதாவது ஊழியருடைய மனைவிகள் அல்லது குடும்ப தலைவிகள், அப்போ இவர்கள் அந்த கணவனுக்கு ஒரு கிரீடமாக இருக்கிறார்கள் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதே நேரம் இயேசுவினுடைய ஊழியத்தில் அநேகம் ஸ்திரீகள், பெண்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில் உட்கார்ந்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் ஊழியத்தின் காரியங்களில் ஊழியத்திற்கு உதவி செய்தவர்கள், எங்களுடைய ஒளிபரப்பிற்கு ஹெவன் டிவிக்கு கூட நின்று ஆதரவு தரக்கூடியவர்கள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணும் பொழுது ஏகதேசம் 60-70% சகோதரிகளாக இருக்கிறார்கள், பெண்களாக இருக்கிறார்கள். இப்போ இதெல்லாத்தையும் நான் உட்கார்ந்து யோசித்து ஜெபித்து நேபாள் தேசத்தில் இருந்து இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு தருகிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் பெண்கள். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு குடும்பத்தின் கிரீடம். இந்த குடும்பத்தின் கிரீடம் என்ற தலைப்பிலே நான் பேசுவதற்கு ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி நீதிமொழிகள் 31 அதில் உள்ள 20வது வசனம். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். வீட்டில் வருமானத்திற்கான நபர்கள் அல்லது சொன்னா இன்கம் சோர்ஸ் கொண்டு வரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கணவர் பிரதானமாக இருப்பாங்க, குடும்ப தலைவர். அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இருப்பாங்க, மருமகள் இருப்பாங்க, மருமகன் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சம்பாதித்து தங்களுடைய பங்குகளை, தன்னுடைய வருமானத்தினுடைய காரியங்களை கொண்டு வந்து அந்த குடும்ப தலைவியாகியுடைய அம்மாவிடத்தில் அல்லது பாட்டி இடத்துல அல்லது மகளிடத்தில், அந்த ஒரு கோணத்தில் நீங்கள் பார்க்கணும். இதை அப்படி கொடுக்கும் பொழுது அந்த அம்மா அல்லது அவங்க ஒரு பண்டக சாலை, குடும்பத்துக்கு அவங்க தான் பண்டக சாலை. அப்போ அந்த பண்டக சாலையிலிருந்து எல்லா இடத்துக்கும் விநியோகம் பண்ணுறாங்க. ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க, திக்கற்றவர்களுக்கு கொடுக்குறாங்க, வசனம் சொல்ல முடியாத இடங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறது, அவள் தன்னுடைய கையை திறந்து, அவள் கையை திறக்கணும். கை திறந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த இடத்துல கை என்பது இருதயம். அவளுடைய மனசு திறந்தாதான் அந்த திக்கற்றவர்களுக்கு அவன் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை அவள் நீட்டுகிறாள். அப்போ இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்த பொழுது, இந்த காரியத்துக்கு இப்போ சகோதரிகளுடைய கரங்கள் திறக்கப்பட வேண்டும். நம்ம சபையில் இதை கொடுக்கலாம், இந்த கவரை நம்ம கொடுக்கலாம், கிடைக்கிறத இந்த சின்ன ஊழியத்துக்கு கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வர வேண்டும். யாரிடத்துல பேசினாலும் ஒரு வார்த்தை, நாங்கள் அந்த ஊழியத்துக்கு கொடுக்குறோம், நாங்கள் அதுதான் எங்களுக்கு எல்லா வருஷமும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இத்தனை வருட காலம் அல்லது 15 வருடம் 25 வருடம் ஒரே ஊழியத்திற்கு நீங்கள் கொடுத்து அந்த ஊழியங்களை வளர்த்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். அவர்களை கொண்டு பெரிய தரிசனங்கள் தேசங்களில் நடந்து கொண்டிருக்கிறது உண்மை. நீங்கள் போய் அதை பார்க்கிறீர்கள், அது பெரிய ஆசீர்வாதம். அதே நேரம் எங்களை போன்ற இப்போதான் வளர்ந்து வரக்கூடிய சின்ன ஊழியங்கள், சின்ன தரிசனங்களுக்கு நீங்கள், என் அன்பு சகோதரியே, நீங்கள் போதகரின் மனைவியா இருக்கக்கூடிய குணசாலியான ஸ்திரீயாகிய நீங்கள் உங்க மனதை திறந்து, உங்க கையை திறந்து கொஞ்சம் இந்த நேபாளுக்கு கையை நீட்டினால் உங்க சபைக்குள்ளிருந்து நேபாள் என்ற ஒரு தரிசனத்திற்கு விதைகள் கிடைக்கும், தரிசனம் விரிவாக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு மிகவும் பிரியமான சகோதரிகளே, தேவன் உங்களை எங்கிருந்தோ கொண்டு வந்திருக்கிறார்.
எங்கிருந்து எடுத்து வந்திருக்கிறார். எங்கிருந்தோ உங்களை அழைத்து வந்து அல்லது முகம் தெரியாத உங்களை அந்த சபைக்குள் கொண்டு வந்து அந்த சபைக்கு அல்லது அந்த குடும்பத்திற்கு அல்லது அந்த இடத்திற்கு உங்களை பண்டக சாலையின் அதிபதியாக மாற்றி இருக்கிறார். ஒரு பண்டக சாலையை நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறனை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு நேர உணவுக்கு வழி இல்லாமல், ஒரு மாற்று துணி இல்லாமல், ஒரு நேர உணவுக்கும் அடுத்தவர்களை எதிர்பார்த்து காத்திருந்த பல சகோதரிகளை ஆண்டவர் ஒரு சபையாகிய ஒரு இடத்திலே கொண்டு வந்து ஒரு சபையின் போதகருக்கு மனைவியாக மாற்றி கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதித்து நிலைநிறுத்தியிருப்பதற்கு காரணம் உங்கள் கரங்கள் சிறுமையானவர்களுக்காக கொஞ்சம் கையை திறக்கணும். ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் வசனம் சொல்ல முடியாதவர்களுக்கும் கொஞ்சம் கையை நீட்ட வேண்டும். இந்த இடத்துல முதல் வார்த்தை சிறுமையானவர்கள். அவங்க சின்னவங்க. எப்பவும் நாங்கள் பெரிய ஆட்களுக்கு தான் கொடுப்போம், எப்பவும் பெரிய ஸ்தாபனங்களுக்கு தான் கொடுப்போம். இது இப்போ ஒரு பெரிய மாடல், ஒரு ஃபேஷன். அது மாற வேண்டும். ஏன்னு சொன்னால் உண்மையாக இப்படிப்பட்ட அவசரமான தேவைகளை குறித்து உங்களிடத்தில் ஒரு நபர் அல்லது ஒரு கவர் அல்லது ஒரு ஸ்தாபனம், ஒரு மிஷனரி ஊழியம் வரும் பொழுது ஜெபித்து நீங்கள் அந்த முடிவை முதலாவது எடுக்க வேண்டும். ஏனென்றால் அது தேவனால் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். 2022 வருடம் ஒரு நபரிடத்தில் ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பேசினோம். ஆனால் அவர் நான் ஜெபித்து உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 2023 ஜனவரியில் அவரை தொடர்பு கொண்டேன், நேரடியாக போய் பார்த்தேன். அவர் சொன்னார் நான் ஜெபித்து உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி. அதன் பிறகு அக்டோபர், நவம்பர், டிசம்பர்களில் கிறிஸ்துமஸ் பரிசுக்காக நான் அவரை தொடர்பு கொண்ட பொழுது சொன்னார் நான் ஜெபித்து பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி. இந்த வருடமும் 2024 வருஷமும் இந்த கவருக்காக நான் அவரை தொடர்பு கொண்ட பொழுது அவர் சொன்னார் நான் ஜெபித்து சொல்லுகிறேன். சும்மா அப்படி ஒருத்தங்களை வந்து என்ன செஞ்சிடறது, இன்னைக்கு போய் நாளைக்கு வா இருக்கு, ஆனால் கொடுக்க மாட்டோம். ஏன்? மனசுக்குள்ளால இடம் இல்லை. பண்டகசாலை நிரம்பி இருக்கு, ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். பண்டகசாலையில் நிறைய இருக்குது விநியோகம் பண்ணுவதற்கு. அது கெட்டு போயிருமே, அது நாரி போயிருமே, அதை விதைச்சிடணும், அதை கொடுத்துடணும், அந்த எண்ணம் வரல. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை ஒரு நபருக்கு எண்ணத்தை கொண்டு வரும். அது யார் தெரியுமா? உங்க வீட்டில் உள்ள ஸ்திரீ, உங்க வீட்டில் உள்ள மகளிர், உங்க வீட்டில் உள்ள பெண்கள், உங்க வீட்டில் உள்ள சகோதரிகளுக்கு கர்த்தர் அந்த எண்ணத்தை கொண்டு வருவார். பிரயோஜனம் இல்லாம கிடக்குது, இந்த துணிகளை யாருக்காவது கொடுக்கலாம். யாரும் பயன்படுத்தாம சில பொருட்கள் எங்க வீட்டில் இருக்குது, அதை நம்ம கொடுக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், பண்டகசாலை உங்கள் வீட்டுக்குள்ளிருந்து நிரம்பும். ஏன் தெரியுமா? உங்க வீட்டு பண்டகசாலையை தேவன் ஆசீர்வதித்து நிரப்பி இருக்கிறார். உன் வாயை விரிவாய் திற, நான் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தினவர் இன்னமும் நடத்துவார். இதுல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். நீதிமொழிகள் 12வது அதிகாரத்தில் உள்ள 4வது வசனம். ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லெச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணும்? தன்னுடைய புருஷனுக்கு அவள் கிரீடமாய் இருக்கிறாள். எப்போ? ஒரு கணவனை புரிந்து கொள்ளும் பொழுது, ஒரு தரிசனத்தை புரிந்து கொள்ளும் பொழுது, ஒரு ஊழியத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது, ஒரு ஊழியக்காரனை அறிந்து கொள்ளும் பொழுது, எல்லாவற்றுக்கும் மேல பகுத்தறிந்து பரிசுத்த ஆவியாருடைய ஒத்தாசையோடு கூட பகுத்தறிந்து முடிவெடுக்கணும். முடிவெடுக்கும் பொழுது இவன் எந்த ஊரில் உள்ளவன், இவன் எந்த ஜாதியில் உள்ளவன், இவன் பின்னணி என்ன, இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அன்பு போதகர்களே, என் அருமையான போதகருடைய மனைவியாக இருக்கக்கூடிய சகோதரிகளே, ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி என்பவள் பண்டகசாலையினுடைய அதிபதி. நீ பதுக்கி வைப்பதற்காக, உன்னை பாதுகாப்புக்காக தேவன் வைக்கவில்லை. அதை விநியோகம் பண்ணும் பொழுது நீ ஜெபித்து தெளிவான பகுத்தறிவை பெற்று தெளிவான இடங்களுக்கு, சரியான நிலங்களுக்கு விதைப்பதற்கு கர்த்தர் உன்னை நியமித்திருக்கிறார். நீ படிப்புல குறைந்தவளா இருக்கலாம், அழகுல குறைந்தவளா இருக்கலாம், உனக்குன்னு பெரிய பின்னணி இல்லாமல் இருக்கலாம், மற்றவர்களைப் போல உனக்கு நல்ல பேசுவதற்குரிய திறமை இல்லாமல் இருக்கலாம், உன் சபையில நின்று பிரசங்கிப்பதற்கு உனக்கு வார்த்தைகள் வராமல் இருக்கலாம், நல்ல பாடல்களை பாடி ஆராதிப்பதற்கு உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை நீ 10ஓடு 11ஆக உன் சபையில இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த பண்டகசாலையில் இருந்து இந்த தரிசனத்திற்கு விதைக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தை
கர்த்தர் உனக்கு தந்து இந்த கவரை நான் கொடுப்பேன், என்னுடைய சபையில நான் கொடுப்பேன், 50 பேருக்கு நான் கொடுத்தாலும் 5 கவர் கிடைத்தாலும் அந்த கவரில் உள்ள காணிக்கையை நேபாள் என்ற ஒரு தேசத்துல வசனம் சொல்ல முடியாத சபைகளுக்கு, வசனம் சொல்ல முடியாத இடங்களில கட்டப்பட்டு வரும் சபைகளுக்கு எங்க சபையினுடைய பங்கை நான் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் வர வேண்டும். அந்த எண்ணத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அன்பு சகோதரியே, உங்களை கொண்டுதான் கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. ஏன்னா லட்சை உண்டு பண்ணுகிறவர்கள், எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறவர்கள், எதை பார்த்தாலும் வாங்கணும் வாங்கணும், எதை பார்த்தாலும் வேணும், எந்த திங்ஸை பார்த்தாலும் வாங்கி சேர்க்கணும், எந்த வண்டியை பார்த்தாலும் வாங்கணும், எந்த வீட்டை பார்த்தாலும் இதே போல வீடை இடிச்சு திரும்ப கட்டணும். எல்லா குடும்பத்திலையும் இப்படிப்பட்ட எலும்புரிக்கைகளை பார்க்கலாம். எல்லா குடும்பத்திலையும் இது ஊழியக்காரர் குடும்பம், பக்கத்து வீட்டுக்காரன் குடும்பம் அப்படி கிடையாது. இது எப்படின்னா, இது ஒரு தந்திரம், இது ஒரு பயங்கரமான ஒரு தந்திரம். குடும்பத்தின் சமாதானங்களை கெடுப்பதற்காக உண்டு பண்ணக்கூடிய தந்திரம். நான் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு வளரக்கூடிய பிள்ளைகள், இன்றைக்கு எழும்பி வரக்கூடிய பிள்ளைகள், அதாவது வாலிப பிள்ளைகளை நான் நல்லா கவனிக்கிறேன், உற்று கவனிக்கிறேன். எனக்கும் கர்த்தர் 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகளிடத்தில் பேசும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தை குறித்து நல்ல விஷயங்கள் தெரியுது. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது தெரிகிறது. எந்த பொருளை வாங்கலாம், எந்த பொருளை வாங்கக்கூடாது தெரிகிறது. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்கம்மா, யாரும் இதை தவறா எடுத்துக்கொள்ளாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பொருள் என்ன விலைக்கு கிடைக்கும், அது எவ்வளவு நாள் உழைக்கும், அது எத்தனை நாள் நம்ம கூட இருக்கும், அதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா என்ற அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் குடும்பத்தின் தலைவி என்று சொல்லக்கூடிய பண்டகசாலையுடைய அதிபதியாய் இருக்கக்கூடிய அருமை சகோதரிகள், வீட்டை கட்டி எழுப்பக்கூடிய அந்த புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கக்கூடிய குணசாலியான ஸ்திரீயாகிய சகோதரிகளில் சிலர் என்ன பண்ணிடுறோம், சிலர், எல்லாரும் இல்லை, சிலர் என்ன பண்ணிடுறோம், எது கிடைச்சாலும் வாங்கிடுறது. யார் வந்து அழுதுட்டு நின்னாலும் கொடுத்துடுறது. யாராவது ஒரு சோக கதையை சொன்னா உடனே அள்ளி கொடுத்துடுறது. யாராவது ஒரு பிரச்சனையை பற்றி பேசினா, இப்ப இந்த கவரை பத்தி நான் உங்களுக்கு சொன்ன காரியம், இந்த கவர் வந்து நீங்க கொடுக்கறதுக்கு நீங்க ஜெபம் பண்ணி முடிவெடுக்கலாம், பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோட முடிவெடுக்கலாம். ஆனால் என்னை போல 100 பேர் கவரை கொண்டு நீட்டினோன்னு, பிரதர் எங்களுக்கு ஏற்கனவே 10 கவர் வந்து, அந்த 10 கவருடைய நோக்கம் என்ன, அந்த கவருடைய தரிசனம் என்ன? கவரை கொடுத்துட்டு இந்த கவருக்குள்ள பவர் இருக்குன்னு சொன்னா ஒண்ணுமே நடக்காது. இருக்கிறதும் போயிடும், இருக்கிற அபிஷேகம் போயிடும், இருக்கிற ஊழியத்தினுடைய வேகம் குறைந்து போயிடும். கவனமா இருங்க. இந்த காரியத்தை நான் செய்யும் முன்னாடி எத்தனை நாள் நான் அழுதுருக்கிறேன், எத்தனை நாள் ஜெபிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்குது, தேவையில ரொம்ப இருக்கிறோம். ஆனால் மனம் திறக்க வேண்டிய, கரம் திறக்க வேண்டிய, கரம் நீட்ட வேண்டிய இடங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அது ஒரு குறையாக சொல்லல. ஆண்டவர் எனக்கு கொடுத்த உறுதி. சகோதரிகள், குணசாலியான ஸ்திரீயாகிய உன்னை கொண்டு, உங்களை கொண்டு, அருமையான அம்மாவே, உங்களை கொண்டு தான் கர்த்தர் இதை திறந்து வைக்க போகிறார். உங்க கரம் நீட்ட போகுது, உங்க கரம் இந்த தரிசனத்துக்கு நேராக வரப்போகுது. நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு அடையாளத்தை கர்த்தர் தந்ததுனால இங்க உட்கார்ந்து பேசுகிறேன். ஆண்டவர் அடையாளம் தராத பட்சத்தில் நான் இந்த வார்த்தையை பேசவே மாட்டேன். ஏன்னா இது சிலருக்கு பிரச்சனையா மாறும், சிலருக்கு வேதனையா மாறும், சிலருக்கு இது வலிக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா என்னை நம்பரை பிளாக் பண்ணிடுவாங்க. சிலர் இவன்கிட்ட சங்காசமே வைக்கக்கூடாது முடிவு பண்ணிடுவாங்க. சிலர் தந்துட்டு கூடிய காணிக்கை நிப்பாட்டுவாங்க. ஆனால் நான் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், தேவன் இந்த தரிசனத்துக்காய் தந்திருக்கக்கூடிய பண்டக சாலையை தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு நபரால, ஒரு சகோதரியால, ஒரு ஊழியக்காரரால, அல்லது ஒரு குடும்பத்தால, ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபரால இந்த பண்டக நிரம்ப வேண்டாம். தேவனால் அருளப்பட்டவர்கள். அதுதான் வானத்தின் பலகணி. வானத்தின் பலகணிகளை தேவன் திறக்கும் பொழுது அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய சித்தமுள்ள பிள்ளைகளுக்கு தம்முடைய பலனை கொண்டு நிரப்புகிறார். அப்படிப்பட்டவர்களை கொண்டு இது நிரம்பினா போதும். ரெண்டாவது நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். இந்த குடும்பங்களில் இந்த எலும்புருக்கியை போல சில சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த சகோதரர்கள், அந்த குடும்பத்தினுடைய தலைவர் எவ்வளோ பாடுபடுவாங்க. சகோதரிகளை, நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு கிரீடம். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துடைய கிரீடம். நீங்கள் தான் ஹோம் மினிஸ்டர். நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஒரு தேசத்தினுடைய ஒரு ஹோம் மினிஸ்டர் எடுக்கிற முடிவில் தான் அந்த தேசத்தினுடைய பொருளாதாரம். இந்த குடும்பத்துக்கு, இந்த சபைக்கு, இந்த ஊழியத்துக்கு, இந்த தரிசனத்துக்கு நீங்க எடுக்கிற முடிவில் தான் எல்லாமே இருக்குது. இந்த சிறுமையானவர்களுக்கு, இந்த சாதாரண தரிசனத்தை கொண்டவர்களுக்கு, இந்த சின்ன ஊழியத்துக்கு உங்க கை கொஞ்சம் திறந்துட்டுன்னா இந்த தரிசனத்தை ரொம்ப விரிவாக்கம் பண்ணலாம். நேற்றைக்கு ஒரு பிளானிங் மீட்டிங் நடந்துச்சு. ஏகதேசம் அதில் ஒரு 14-15 பேர் வந்திருந்தாங்க. உண்மையாக சொல்லுகிறேன், அவங்க சொன்ன கதைகளெல்லாம் கேட்டவுடனே மனசு தாங்க முடியல. ஏதாவது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஒரு அம்மா வந்து சொல்லுகிறாங்க, என்னுடைய கணவர் மரித்து போனார். என்னுடைய கணவர் மரித்த உடனே என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு இன்னொரு திருமணம், நேபாள் தேசத்தில் 1 இல்லை 3 இல்லை 5 திருமணம் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. இஷ்டத்துக்கு பண்ணி கொள்வாங்க. கலாச்சாரம் மாறி கிடக்கிறது. பழைய கலாச்சாரத்தை சொல்லலை, இப்பவும் அப்படிதான் இருக்குது.
ஆனால் தேவனுடைய பரிசுத்த கலாச்சாரத்தில் வந்த ஜனங்கள் கர்த்தருக்காக நிற்கிறாங்க. என் அருமை சகோதரி, சில காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவங்களுக்கு 3 பிள்ளையை கொடுத்திருந்தாங்க. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள கஷ்டப்படுத்தின உடனே அப்படியே அங்கிருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது இருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு தேசத்தை காட்டி இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அதே அந்த நேபாளில் இன்னொரு மாவட்டத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க சாட்சி எனக்கு சொன்னாங்க, எனக்கு அழுகே வந்துட்டு. அவங்க சொன்னாங்க, நான் பரிசுத்தமாக இருக்கணும். 2வது திருமணம் பரிசுத்த குலைச்சல் அல்ல, நல்லா புரிந்துக்கிடணும். 2வது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்ப நினைக்கும் பொழுது அல்லது மறுபடியும் கட்டி எழுப்புவது பரிசுத்த குலைச்சல் கிடையாது. ஆனால் ஒரு சமுதாயம் சேர்ந்து தேவனுக்காக நிற்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஒரு சகோதரியை திரும்ப கலாச்சார சீரழிவுக்குள்ள திரும்ப அவருடைய வாழ்க்கையை அவளை அழிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் இந்த சகோதரி தேவனுக்காக நிற்கிறார். 4-5 வருஷம் ஆயிட்டு கணவர் மரித்து போனார். அந்த பிள்ளைகளை வளர்த்துட்டு அந்த சபையில் அவங்களுக்கு நம்ம எல்லாம் அந்த உலகத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் உள்ளது மாதிரி தான். சகோதரி சபையை கிளீன் பண்ணலாம், சபையை நடத்தலாம், சபையை எல்லாம் செய்யலாம். ஆனால் சபையில் பிரசங்கிப்பதற்கு நான் தான் நிற்பாங்க, நான் தான் ஞானஸ்நானம் கொடுப்பேன், நான் தான் திருவிருந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த தாய், அந்த சகோதரி அப்படி ஒரு வைராக்கியம், அப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரீகளை ஆண்டவர் எழுப்பி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரியே, கணவன் மரித்து போயிருக்கலாம், பிள்ளைகளை வளர்த்து கொண்டு பரிசுத்தமாக தேவனுக்காக நீங்க நிற்கிறீங்களா? அந்த பரிசுத்த கலாச்சாரத்தில் நின்று என் பிள்ளைகளை தேவனுக்காக நான் வளர்ப்பேன்னு நிற்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக தேவன் பண்டகசாலையை திறப்பார், வானத்தின் பலகணிகளை திறப்பார். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 31 அதோட 30வது வசனம், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இங்க ரொம்ப முக்கியமான ஒன்று, அதாவது கர்த்தரால் புகழப்படக்கூடிய ஸ்திரீ. கர்த்தரால் புகழப்படணும்னு சொன்னா நம்ம அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபுல்லாக மேக்கப் போட்டு பெயிண்ட் அடித்து நம்ம ரொம்ப அழகாக நம்மளை காட்டுறதுனால கர்த்தருக்கு நீங்கள் பயந்து பண்ண. அதுக்காக மேக்கப் போட்டவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படாதவங்கன்னு அர்த்தம் இல்லை, அதையும் புரிஞ்சுக்கிடணும். ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சௌந்தரியம், நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு அழகு வஞ்சனை உள்ளது. புரியுதா உங்களுக்கு? ஒரு வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அது ஒரு பெரிய ஒரு தேவ மனிதருடைய ஒரு வீடு. அவருடைய வீட்டில் தனியாக ஒரு அறை இல்லாததுனால ஒரு அவசரத்திற்கு என்னை அந்த வீட்டில் உள்ள ரெஸ்ட் ரூம், அந்த கழிவறையை பயன்படுத்துவதற்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் அதை யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் பார்த்த ஒரு காரியம், அங்கே குறைந்தது ஒரு 1,00,000 ரூபாய் தாராள மதிப்பிடலாம். அவ்வளவு அடுக்கடுக்காக உடலுக்குரிய, முகத்துக்குரிய, பாடி, அது இது எல்லாத்துக்கும் உரிய காரியங்கள், அதுக்குன்னு சொல்லி சின்ன சின்ன மிஷின்ஸ் என்னென்னமோ வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமாக அந்த போது இடத்துல கேட்டபொழுது அவர் சொன்னார், இப்போ இதெல்லாம் ஒரு மாதத்துக்கே இதுக்கு 40,000-50,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னாரு. ரொம்ப அப்படியே மனசில் உடஞ்சிருச்சு. எல்லா வீடுகள்லையும் இன்றைக்கு மேக்கப் பொருட்கள் வாங்குறாங்க, அழகு சாதனங்களை வாங்கி குவிக்கிறார்கள். எல்லா வீடுகளையும், என் வீட்டையும் சேர்த்து சொல்லுறேன், பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் இது தேவைப்படுது. ஆனால் நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இங்கே சொல்லப்படுகிறது சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். உங்களை அழகாய் காட்டுவதற்கு இவ்வளவு காரியங்கள் தேவைப்படுது. ஆனால் உள்ளான ஒன்று இருக்குல்ல, உள்ளான மனுஷி, அந்த உள்ளான மனுஷன், அந்த உள்ளான இருதயத்துக்குன்னுடைய அழகை கர்த்தர் பார்க்கிறார். அங்க இருக்கக்கூடிய அந்த பயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது 30வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். முடிஞ்சுன்னா நீங்க இந்த நீதிமொழி 32 ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க. அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா 10வது வசனம் முதல் நீங்க படிச்சு பாருங்கன்னா குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நல்லா அதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒரே ஒரு காரியம், அவர் உங்களை விசாரிக்கக்கூடிய தேவன், அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்க கவலைகள் எல்லாம் எடுத்து வைங்க. சகோதரிகள், ஒரு சில இடத்துல நான் பேசுறேன், உடனே என்ன சொன்னீங்க, நாங்களே சர்ச்சை கட்டிட்டு இருக்கோம் பிரதர், நாங்களே ஊழியம் செய்யறோம் பிரதர், நாங்களே இதை கொடுக்குறோம் பிரதர்னு. திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த கவர் நேபாளத்தில் யாருனே தெரியாத, முகம் தெரியாத ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்கு நேராய் திருப்பி அந்த ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து அந்த ஒரு ஆத்துமா ஒரு இடத்துல முழங்கால் படியிட்டு நின்று அந்த ஒரு சதுரடியில் நிற்கும் பொழுது 2,100 ரூபாய் கொடுத்தது பெருசல்ல. அந்த ஒரு ஆத்துமா முழங்கால் படியிட்டு இல்லைன்னா அதில் உட்கார்ந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது உங்கள் கணக்கு, அது உங்கள் கணக்கு. ஏன் தெரியுமா? நீங்கள் குடும்பத்தினுடைய கிரீடம், நீங்கள் தான் குடும்பத்தினுடைய கிரீடம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். குடும்பத்தின் கிரீடம், இதுதான் இந்த நாளில் நான் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையினோட தலைப்பு. மறந்துடாதீங்க, இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து சிறுமையானவர்களுக்கு தன்னுடைய கையை நீட்டுவதற்கும், ஏழைகளுக்கு தன்னுடைய கரங்களை நீட்டுவதற்கும்
ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல நேபாள் என்ற ஒரு தரிசனத்திற்கு என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறார். உங்களுடைய கரங்கள் திறக்கப்பட வேண்டும். நீங்க ஒரு ஊழியக்காரருடைய மனைவி என்பது தேவனால் அருளப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஈவு. நீங்கள் அந்த சபைக்கு பண்டகசாலையினுடைய தலைமை பொறுப்பை அல்லது அந்த சாவி எல்லாத்தையும் நீங்க கையில வச்சிருக்கிறீங்களா? அது தேவன் உங்கள் மேல வச்சிருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை. அதை விநியோகம் பண்ணும் பொழுது பார்ஷியாலிட்டி வேண்டாம், பாரபட்சம் வேண்டாம். பெரிய ஊழியங்களுக்கு கொடுத்தா நம்மளை பெரிய மேடையில் தூக்கி விடுவாங்க, நம்ம மேல் நமக்கு சால்வை போடுவாங்க. நமக்கு இதெல்லாம் வேண்டாங்க. ஏன் தெரியுமா? என் அன்பு மகளே, என் அருமை சகோதரியே, என் அருமை அம்மாவே, போதகருடைய மனைவியாகிய இருக்கக்கூடிய சகோதரியை உன்னை பார்த்து உனக்கு கேட்கட்டுமா? என்னைக்காவது உங்க வீட்டில் கிரீடம் கொடுத்தாங்களா? சால்வை போட்டாங்களா? என்னைக்காவது பாஸ்டர் உங்கள்கிட்ட அப்ரிஷியேட் பண்ணாரா? இல்லையே. ஆனா என்னைக்காவது அதிகாலையில் எழுப்பி நீங்க அழுது கதறி ஜெபிக்காம இருந்திருக்கிறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் உங்க வீட்டினுடைய கடமைகளை செய்யாம இருந்திருக்கிறீங்களா? நீங்க தான் குடும்பத்தினுடைய கிரீடம். இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். மனதார ஜெபிக்கிறேன். கண்களை மூடுங்க. இந்த நேபாள் தேசத்திலிருந்து இது வெறும் ஊழியக்காரருடைய மனைவிக்கு மட்டுமல்ல, எல்லா சகோதரிகளுக்கும், எல்லா பெண்களும். ஏன்னா இந்த குடும்பத்துக்கு அவங்க தான் கிரீடம். ஏன்னா பண்டகசாலை திறந்து அங்கிருந்து விநியோகம் பண்ணுகிற அந்த பொறுப்பை கர்த்தர் உங்கள் கரங்களில் தந்திருக்கிறார். கிருபை இரக்கம் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. பரிசுத்த தேவன் பரத்திலிருந்து நீர் எங்களுக்காக அருளின் இந்த வார்த்தைக்காக நன்றி. குடும்பத்தின் கிரீடமாகிய சகோதரிகளை, அருமையான தாய்மார்களை, அருமையான பெண்களை, அருமையான வாலிப பிள்ளைகளை நிறைஞ்ச மனசோடு நேபாளத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மனதார ஆசீர்வதித்து ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கவருக்காக, இந்த தேசத்தினுடைய தேவைகளுக்காக இந்த கவர்களை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஜனங்களை எழுப்பி தரும்படி உங்களை ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒரு விஷயம் மனமிறங்கும், ஆசீர்வதி. நேபாளுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, இந்த தரிசனத்துக்காய் கூட நிற்கிற, நேபாளுக்கு நேரடியாய் வந்து பார்க்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். ஆசீர்வதி, அன்பினால நிரப்பும். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு அருமையான குடும்பத்தினுடைய கிரீடமாகிய சகோதரிகள், அருமையான ஊழியக்காரருடைய மனைவிகள், போதகருடைய மனைவியாக இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரிகள் அழைத்து எனக்கு ஒரு 50 கவர் தாங்க, எனக்கு ஒரு 100 கவர் தாங்க, எங்க சபையில நாங்கள் கொடுக்கிறோம், கிடைக்கிறது அந்த ஊழியத்துக்கு தருகிறோம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை, ஒரு பொருத்தனையை, ஒரு கமிட்மெண்ட்டை தன்னுடைய இருதயத்தில் எடுத்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமாய் நின்று நேபாளத்தில் உள்ள 3 கோடி ஜனங்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். ஆசீர்வதி. புதிய மிஷனரிகள் காத்திருக்கிறாங்க. புதிய பிள்ளைகள் தங்களுடைய உதவிகளுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நல்ல ஜனங்களை கர்த்தர் எழுப்புங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவஜனமே, நேபாள் தேசத்திலிருந்து உங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறேன். நேபாள் தேசத்திலிருந்து உங்க எல்லாருடைய நலனையும் நினைச்சு உங்களுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறேன். ஜெப குறிப்புகளை அனுப்புங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கவர் உங்களுக்கு தேவைப்பட்டுனா நீங்க உடனே அனுப்புங்க. அருமையான போதகர்கள், போதக பிதாக்கள், தயவு செய்து உங்களுக்கு நான் ஒரு சகோதரனா சொல்லுகிற காரியம், மனைவியை கேட்டு ஜெபித்து தெளிவான முடிவோடு நீங்க இதை முடிவெடுங்க. ஏன்னா இந்த கவர் சபையில கொடுத்தாலும் இந்த சபையில வாங்கின விசுவாசிகள் இதை மறவாமல் ஜெபித்து அவர்களும் தங்களுடைய பங்குகளை இதில் வச்சு யார்கிட்ட கொடுக்கணும்னா சபை போதகருடைய மனைவியுடைய கருத்தில் தான். அவங்க தான் அந்த சபையினுடைய ஒரு கிரீடம், அவங்க தான் அந்த குடும்பத்துக்கு கிரீடம். சபையாகிய குடும்பத்துக்கு அந்த சகோதரி ஒரு கிரீடமாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கவரை நீங்கள் என்ன செய்யணும்? இதில் உங்களால் இயன்ற ஒரு காணிக்கையை வைத்து அவர்களிடத்துல தான் நீங்கள் கொடுக்கணும். இதில் எத்தனை பேர் கொடுத்தா, எவ்வளோ கொடுத்தா, இது எங்கள் பேர் எங்கே வரும்? எங்கேயும் வராது. உங்களுக்காக ஒரு கிரீடம் உண்டு. நேபாள் தேசத்திலிருந்து உங்கள் அன்புக்காக, உங்கள் ஜெபங்களுக்காக, உங்கள் மனப்பூர்வமான உதவிகளுக்காக, உங்கள் விசாரிப்புகளுக்காக உங்கள் அன்பு சகோதரன் மேத்யூ. மே காட் பிளஸ் யூ. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன்? நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன்?